தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்கின்றது. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த உலகில் மனிதனாக படைத்து நம்மையும் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு அடையாளத்தை கூறி அவருடைய ஆவியை நம்மேல் ஊற்றினது எதற்கு என்றால், நாம் சிறுமைப்பட்டவ ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவித்து அவர்கள் அழிந்து போகாமல், அவர்கள் பாதாளத்திற்கு சென்று விடாமல் அவர்களையும் ரட்சித்து உலகத்தில் துன்பப்படுகின்ற கவலைகள் கண்ணீரில் வாழுகின்ற துன்பம்தான் நமக்கு வாழ்வா, நிம்மதி என்பதே இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா என்று தத்தளிக்கின்ற அந்த மக்களுக்கு இறை அன்பை அளித்து அவர்களையும் உலகத்தில் சந்தோஷமாக வாழ நாம் வழி செய்ய வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை ஒரு கிறிஸ்தவர்களாக படைத்துள்ளேன் என்று இந்த வசனத்தின் மூலமாக பிரியமானவர்களை தெளிவாக கூறுகின்றார். ஆகவே நாம் கர்த்தர் எதற்கோ நம்மை படைத்தார், நாம் உண்ண வேண்டும், ஒடுக்க வேண்டும், நான் மட்டும் அனுபவித்து மறிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நாம் ஒடுக்கப்பட்ட துன்பத்தில் இருக்கின்ற கவலையில் துக்கங்களில் அமர்ந்து நமக்கு வாழ்வே இல்லையா, சந்தோஷமே இல்லையா என்று அந்த ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு இறைவனுடைய அன்பை எடுத்து கூறி அவர்களையும் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழச் செய்து அவர்களையும் பரலோகத்திற்கு அழைத்து சென்று இந்த உலகில் வாழ்கின்ற நாட்களிலும் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து பரலோக பாத்திரமாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்துள்ளார் என்பதை உணர்ந்து இன்றிலிருந்து நாம் துயரப்பட்டவர்கள், துக்கப்பட்டவர்கள், கவலையில் காணப்படுகின்றவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மகிழ்ச்சியாக்கி உதவி செய்வதற்கு இயேசுவானவர் எங்களை உலகத்திற்கு அனுப்பியுள்ளார் என்று சாட்சியாக நாம் வாழ்ந்து அவர்களையும் இயேசுவின் பாத்திரமாக மாற்றுவோம். அதன் மூலம் நாமும் நம் சந்ததியும் நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களை கிறிஸ்தவர்களாக அபிஷேகம் பண்ணினது சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்க செய்து அவர்களை அழிவிலிருந்து பாதுகாத்து அவர்களையும் உமக்கு பிரியமான பாத்திரமாக பரலோகத்திற்கு அழைத்து செல்வதே எங்கள் கடமை என்பதை நன்கு எங்களுக்கு கூறிவிட்டீர் அப்பா. நாங்கள் இதை உணர்ந்து விட்டோம். இன்றிலிருந்து நாங்கள் மட்டுமே உண்ண வேண்டும், உடுத்த வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் விட்டுவிட்டு பிறருக்காக, பிறருடைய சிறுமைப்பட்டவர்களுடைய அவருடைய வாழ்வின் நாங்கள் அக்கறை கொண்டு அவர்களையும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழச் செய்து அவர்களையும் உமது சந்ததிக்கு பரலோக ஆசீர்வாதத்திற்கு அழைத்து சென்று நாங்கள் அவர்களையும் ஒரு அழிவில் இருந்து மீட்டு உமக்கேற்ற பாத்திரமாக மாற்றுவோம் என்று இப்பொழுது என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததியும் என்றும் நித்திய மகிழ்ச்சியின் சாட்சிகளாக பயன்படுத்துங்க. மீட்டு இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.